காலேஜில் வந்து சேர்ந்துட்ட பையனை சில பேர் மூஞ்சில் பயங்கரமாக தெரிகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் மன வருத்தத்துலேயும் மன உளைச்சல்லையும் இருக்கிறீங்க. How many of you are like that? வெளியே சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியுமா இப்போ அப்படின்றீங்களா? See, listen here, this is not like your theory classes. First we shall start with some ice breaking games. So I just thought of having an ice breaking games with on such tool like a concentration game, but unfortunately it was not working over here. So let us have some sort of games whereby you participate in that. I will identify any one of you. So be prepared with one statement which states about truth about yourself. One statement which is a lie. நான் சொல்றது புரியுதா? Yes. நான் சொல்றது புரியுதாப்பா? Are you able to understand? ஒரு ஸ்டேட்மெண்ட் உன்னை பத்தி உண்மையானது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் உன்னை பத்தி பொய்யானது. இப்ப நீ சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, it should be exhibited in such a way that the person is not able to identify which is a truth and which is a lie. Are you able to understand? I told you a holistic kind of personality. That is what is actually it will inculcate within yourself. Are you able to understand? So I asked you to come up with one lie and one truth about yourself. Okay? So one by one, let me just point out. You just stand and then tell me what is something truth about me and then what is a lie. Okay? சில பேரை பார்த்தா யாரையோ பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போனீங்க. First of all, learn this. Smile is a small curve, but it makes many things splendid, many things bright. Are you able to understand? Have a smiling face. Smiling is different from laughing. புரியுதுங்களா? So when you now say about something a truth and a lie, கண்டே பிடிக்கிறாங்க அளவுக்கு இருக்கும். சரிங்களா? சார் நான் சொல்றேன் சார். Anybody? You can say something about one truth and one lie about you, as if that both are true or both can be. Anybody? Yes. Third row, second one. Tamil சொன்னாலும் பிரச்சனை இல்லை. புக்ஸ் படிக்க பிடிக்கும். புக்ஸ் படிக்க பிடிக்கும். என்ன புக்ஸ்? ஸ்டோரிஸ். ஸ்டோரி புக்ஸ். இல்ல டென்டல்ல நீங்க படிக்கிற புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் அந்த மாதிரி. ஸ்டோரி புக்ஸ். ஸ்டோரி புக்ஸ். Be clear and specific. And then எனக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரைட், ஓகே. உங்களுக்கு யாருன்னு அவர் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அவர் தெரியுமா? எத்தனை தடவை அவர்கிட்ட பேசியிருக்கீங்க? ரெண்டுமே போய் அதான் நான் நினைச்சேன் புக்ஸ் படிக்க பிடிக்கும் அப்படின்னு உடனே that's why I asked you whether it is going to be story books or something. So books is நம்ம sit up very good. Okay. So from here anybody? Come on. நீங்களாவே எந்திரிச்சிட்டீங்கன்னா அது நல்லது. என்னன்னா அடுத்து கஷ்டமான கேள்வியில okay, that is one thing. Okay, you participate in sports. Second one, அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும். ரைட், ஓகே. இவங்களை யாரும் ரொம்ப தெரியும், ஒரு 3 தடவை 2 தடவை பேசியிருக்கவங்க யாரு? இவங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு? தேர்ட் ரோல இருக்கீங்களே, தெரியுமா உங்களை? பேசியிருக்கீங்களா? அவங்க சொன்ன 2 இதை சொல்லியிருக்காங்க, கேட்கலையா? சரி, ரைட், ஓகே. லெட் மீ டெல் யூ. இங்கே வாமா, ஸ்டாண்ட் ஹியர். ஓகே, கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னீங்க? ஸ்போர்ட்ஸில் என்ன சொன்னீங்களா? ஓகே, அது போய் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அடுத்தது இவங்களை எல்லாருக்கும் அவங்கிறது உண்மையாக நாட் ரியாக்ட் யூஸ் ரெஸ்பாண்ட். ரைட், அண்டர்ஸ்டாண்ட். ஏன் உங்களை வந்து இப்போ வந்து ஒரு ஒன்று சொல்லு
ஒரு பொய் சொல்லு அப்படின்னா சில விஷயம் சொன்னோம்னா the way you are exhibiting certain things react பண்ணக்கூடாது உடனே. You are all doctors. You will understand. You may give some advice for your patients. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்ம பேசுறது விதம் இருக்குல்ல. First see to the mirror, you love yourself, feel happy about what God has given for you. Fine. Okay. இன்னொரு வந்து படியுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். உங்களுடைய புக்ஸை மட்டும் படிச்சீங்கன்னா லைஃப் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையபிளா இருக்காது. Day to day what is happening you have to update. So now what is something very what to say very important day and the globe is watching. எதை வாட்ச் பண்றாங்க? US election. Are you having the habit of reading newspaper? Is there anybody who knows the status of the election? In our college we have that particular privilege and then freedom to use the mobiles, isn't it? The time when you walk from your college, dental college, to this place, to the main building, you have at least 10 minutes. You can just see what is the status of what is going on in the counting status and who is there. Trump or Harris? Kamala Harris. Who is that? Kamala Harris. Kamala Harris அதிகமா இருக்காங்களா? எப்போ பாத்தீங்க? Anybody? Yes. புரியலப்பா. Yes, tell me ma. Please stand up. 1 hour before. எவ்வளவு இருந்தாங்க? ஏதாவது கூகுள்ல போட்டீங்கன்னா லைவ் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். ChatGPT AI கோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா பர்టిక్యులர் அப்படி. நான் உங்களை பார்க்கும்போது இவ்வளவு விஷயத்துல we had certain issues I saw. அவங்க 179 இவர் 214 இருக்காங்க. maybe probably another 1 hour நான் விஷயம் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சு. Please படிங்க அப்படின்னு சொன்னது வந்து ஆக்சுவலா how do you know Lenin? The great revolutionaries of 1917, which country? 1917 nalle or country or revolution, which country? Russian great revolution. Lenin actually so பயங்கரமான அறிவாளி. அவர் கூட செட்ட பிறகு கூட ஆராய்ச்சி ஆய்வு வச்சிருக்காங்க. அவர் ஒரு முறை ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போறப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய பசங்க எல்லாம் இருந்து ஏதாவது சொல்லுங்க, நீங்க நிறைய விஷயங்கள்லாம் பேசுறீங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்றான், படியுங்கள் அப்படின்றான். நீங்க studying your subjects. What happened? That is for your profession and something that then you have to update. That is what is learning, the continuous process. But you will understand, in today's scenario, many people have come up. They want to become a leader. Overnight they want to take up a seat. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு குறையே இல்லை. அந்த மாதிரி விஷயத்துல ஒரு படத்துல ஒரு படம் வந்து நடிச்சு பெரிய அளவு ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவர் சிஎம் இல்லை பிஎம் அப்படி இல்லைன்னா அமெரிக்க அதிபதி ரேஞ்சுக்கு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ வருவோம். இந்த பக்கம் ஒரு டாபிக் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு இது. 1 by 1 you have to talk. நான் பேச போறது நீங்களே தான் பேச போறீங்க, சரிங்களா? லீடர்ஸ் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து பேச்சு திறமை, லீடிங் பண்றது, ஒரு டீமா லீட் பண்றது, இதெல்லாம் முக்கியமா? கரிஸ்மாட்டிக் ஃபிகர் இஸ் இனஃப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? What do you think? புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, திடீர் தளபதின்ற மாதிரி திடீர் சிஎம் ஒருத்தர் வந்திருக்காரு, சரிங்களா? அவர் பேச்செல்லாம் முடிச்சிட்டாரு. You just don't say. ரெண்டுமே முக்கியம். யார் சொன்னா? கமெண்ட் பண்ணி. ஓகே, எந்த அளவுக்கு ரெண்டுமே ஓகேனா இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப முக்கியம்? leadership qualities. What kind of qualities? There are so many things actually. Leading, their communication, and then how they deal with the raising the voice for the people at times. எப்பெல்லாம் தேவையோ அந்த சமயத்துல. அப்ப அந்த சமயத்துல வந்து காணாம போறவங்களா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க அப்பா. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு கரெக்டா இருக்கணும். As a student, what do you expect? என்ன மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கறவங்களுக்கு உங்களுடைய வாக்கு? இந்த
இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த மாதிரி வாக்கு இதுதான்ப்பா எங்களுக்கு முக்கியம், இந்த வாக்கு நீ உறுதியப்பட வாக்குறுதிய என்னுடைய ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு ஓகே. ஆனா அத அவங்க பண்ணவும் மாட்டாங்க, இருந்தாலும் மக்களுக்காக வந்து அப்படி பேசுறாங்க. சோ அதனால நீட் இருக்கணும்னு ஒரு லீடர் சொல்றாங்க. நீட் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. Here who is saying that நீட் தேவையில்லை அப்படின்னு சொல்றது யாரு? வெரி குட். Your name? சுஜித் சார். எஸ் சார், இப்போ நீட் வந்ததுனால தான் நிறைய சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாமே நடக்குது சார். அதுக்கு முன்னவரையும் இந்த 600 பேட்டர்ன் மாத்திரத்துக்கு முன்னவரையுமே 1200 மார்க்ஸ் தான் இருந்துச்சு. அது இருந்தவரையுமே மேக்ஸிமம் மெரிட் சீட்டில் போடுறாங்க. நிறைய பேர் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற பாரபட்சமே இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக செலக்ட் ஆகிறாங்க சார். அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. சரி, இப்போ அவங்க 600 தான் மாற்றினாங்க. அந்த எக்ஸாம் அந்த மார்க் பேச வச்சாது அவங்க MBBS அப்படின்னு சொல்லி வச்சுருக்கலாம் சார். அதனால இந்த நீட் இருக்கிறதுனால தான் நிறைய சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் வெரி குட். நிறைய பேர். ஓகே. பண்றது அது அவங்களோட ஃபாலோ பண்ணனும்னு நினைக்கிறேன். they are not well confident. They are not confident. அவங்களால படிக்க முடியல. அவங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க கான்ஃபிடென்ட் இல்லை அதனால சொல்றாங்க. எனிபடி எனி அதர் ஐடியா? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நேரடியா, நீ என்னையா? எஸ் கம் ஆன். வெரி குட். எல்லா ஸ்கூல்லையுமே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறது பிரச்சனையே இருக்குது சார். மைக் கோ ஹெட். சார், கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் இல்லாமல் கேஸ்ட் ரிசர்வேஷன், ரிலீஜியஸ் அதெல்லாம் எதுவுமே இருந்தால் எல்லாருமே படிக்கலாம், எல்லாருமே பிடிச்சது செய்யலாம். எல்லாருமே பிடிச்சது செய்யலாம். இல்லை நீட்டை மட்டும் சொல்லுங்களேன். நீட் மட்டும்னா எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே இப்போ ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒரு 4-5 இன்ஸ்டியூஷன். இப்போ ஆகாஷ், பைஜூஸ், ஆலன்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் படித்தாதான் நல்லா படிப்பேன். நான் ஆலன் தான் படித்தேன், 3 மார்க்கு தான் வாங்கினேன். அங்கே போய் படித்தா அப்போ டாக்டர் ஆகிட்டேன். இல்லை இல்லை கிடைச்சதுக்கு தானே வந்திருக்கேன். ஸோ வந்து இங்கே படித்ததான் கவர்மெண்ட் கோர்ஸ். அது ரிசர்வேஷன் இல்லை, அதுவுமே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஓகே. ஸோ வந்து இப்போ என்னோட டேலண்ட்டுக்கு நான் என்ன மார்க் வாங்கினோ அது எனக்கு கிடைச்சிருந்தா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட படிச்சிருப்பேன். இது கவர்மெண்ட் போட்டா வீட்டில் ஃபீஸ் கட்டுறாங்க, அந்த இவ்வளோ ப்ரெஷர் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, லெட் மீ டெல். இப்போ இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றது அது இன்னொரு ஒரு விஷயம். அது வேறு அப்போ அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசிக்கலாம். இப்போ இந்த நீட்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் when you just ask for example, if you ask a fish to climb a tree, will it be able to do it? No, sir. Cannot do it. So for example, a government school la படிக்கக்கூடிய பையன் அவனுடைய சிலபஸ் என்ன? நீ எல்லாம் படிச்சீங்க சீரியஸா? ஸ்டேட் போர்டு ஆல்மோஸ்ட் சேம் திங். பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன், எனக்கு வந்து அதே புக் அதே போர்ஷன் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. பட் ஆனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் at the same time guidance and other things தமிழ் மீடியம்ல இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு அது கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில ஸ்கூல்ஸ் அது சார் 10th வந்து 450 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை தனியா கூட்டிட்டு போய் அவங்க ட்ரெயின் பண்றாங்க. எஸ். சப்போஸ் 10th வந்து மார்க் எடுக்க முடியல, எனக்கு மக் அடிக்க வராது, ஆனா நான் பிராக்டிகலா புரிஞ்சு படிப்பேன் அப்படிங்கிறவங்க டாக்டர் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா. சோ காமனா எல்லாருக்குமே இந்த ட்ரைனிங் கொடுக்கலாமே. காமனா கொடுக்கலாம். பட் at the same time the person who is willing to go for that particular thing, அதுதான் வந்து அவங்க வந்து ஒரு elite ஸ்கூல்னு நினைக்கிறாங்க. elite ஸ்கூல்ல actually to be very frank, during COVID actually I did my B.Ed actually. After everything I did my B.Ed. அந்த டைம்ல வந்து நான் சும்மா இருக்க கூடாதுன்னா and then I worked in a government school for 6 months for a project for a research actually. அந்த டைம்ல வந்து அந்த ஒரு பையன் வந்து ஒரே ஒரு பையன் தான் எழுதுனா, அந்த ஒரு பையன் தான் செலக்ட் ஆனான். அவனை விட இன்னொரு ஒரு பையன் நல்லா படிப்பான், ஆனா வந்து என்னன்னா அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. he was not interested. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் கேட்கக்கூடியது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த ஃபிஷ் சொன்னல அதுக்கு பதில் சொல்லுங்க. நீட்ன்றது ஆமாம். if you ask fish to climb a tree, will it be able to do it? இப்போ ஆமா, இப்போ நீட்டுக்கு நீ படிச்சிருக்கீங்க, உங்க அப்பா அம்மா செலவு பண்ணி தானே படிக்க வச்சாங்க. செலவு பண்ண காசு இல்லாம இருக்கவங்க அவங்களோட நிலைமை அதுதான் சார். அங்க ஒருத்தவங்க நீட்டு வச்சுக்கலாமே அப்படின்னாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப செலவு பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்கல்லப்பா. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம பார்க்கணும். நீங்க இல்ல நீட் இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஃபைன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு there should be some cadre. You now defend why.
சார் அதாவது இப்போ வந்து சாதாரணமாக ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் நடத்துகிற மாதிரியே நீட்டையும் வந்து அவங்க நார்மல் அகாடமிக்ஸ்லேயே சேர்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சார். நார்மல் அகாடமிக்ஸில் அதுக்கு ஒரு தனி கரிக்குலம் மாதிரி வச்சு பசங்களுக்கு அப்படியே சொல்லிடலாம். நார்மல் ஸ்கூல்ஸ்லேயே அதை நடத்தலாமே தான் நான் சொல்லுவேன். எஸ் கோச் அப்போலேருந்தே பண்ணலாம். எஸ் ஆக்சுவலாக அவங்க சொல்கிற மாதிரி சொன்னால் நம்ம இது இப்போ சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்க கான்செப்ஷனல் லேர்னிங் மட்டும் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே லைக் இதுதான் நீ படிக்கிற இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, எப்படி கொஸ்டின் வந்தாலும் நீ அதை எழுதணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நம்ம மோஸ்ட்டாக கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் வந்து நம்ம மக்கப் பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மக்கப் பண்ணுறதை வந்து அவங்க விட்டுட்டு கான்செப்ஷுவல் லேர்னிங் வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ஈக்குவல். That's fine. Okay, please sit down. Super. See, listen here. So whatever it is, all your ideas I do respect, and then everything is considered, but still, again coming to it. நீங்க எல்லாம் ஒரு பக்கம் ஏதோ ஒரு இது ஆயிடுச்சு, but you still need to know about JKKN, whatever is vision, our mission and other things. We completely rest upon things in the sense what is not being taught in the classroom. What kind of experience, what kind of knowledge that you gain outside the classroom. That is what is mandatory, and that is what we give the highest, most preference in JKK. It can be through UA, it can be through Smart Club, it can be through many other activities that you do in due course of time. So if you are interested in UA and you are also a member in UA, you will be under my control and you will be taken for any number of competitions and other events to be hosted inside the college and as well as outside the college. So you know about the society and you know about the value of yourself and also what to do for this country. That is more important. Are you able to understand? So when you go out from here, it is mandatory that you have to develop your communication skill. That is more important. You are all professionals. Bold, underline, I did my schooling in a corporation school, where my teachers never used to speak in English. It was purely because of some guidelines of some of specific teachers, particularly my headmaster. Fine. For that, you have to change your attitude. What is meant by attitude? What is attitude? Ability to listen first of all. So I don't really effective people. Many people always listen in terms of just to reply, not to understand. கேட்கறதுக்கு பதில் சொல்ல தான் பார்ப்பாங்களே தவிர அது என்னன்னு உள்வாங்கிக்கவே நினைக்கவே மாட்டாங்க. So this is what Stephen Covey is a beautiful statement about listening. But how many of you people, even me, how many of you have the habit of listening? Listening in the sense that you have to know the difference. Hearing is different from listening. கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். இப்போ எத்தனை பேர் நீங்கள் கேட்பீங்க, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்றத டாபிக்கு நான் வரேன். ஓகேவா? ஃபைன். இந்த பக்கம் யார் பேசுறீங்க? நல்லா தான் பேசினாப்ல, நல்ல கொள்கைகள், நல்ல இது யாராவது தமிழில் தான் தமிழ். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கும்போது you must try to speak at least something, at least be bilingual. That will be better. Are you able to understand? Can you hear me? Good. Okay. இல்ல அங்கேயே இருந்து கூட பேசுங்க, பயமா இருக்கு இங்க வர்றதுக்கு அப்படின்னு. Anybody? இது வரைக்கும் இருந்த தலைவர்களை விட அவர் பேசுறது நல்லா தான் பேசினாப்ல, அவருடைய கொள்கைகள் நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஏதாவது சொல்லுங்க, இல்ல சார் அவர் என்னதான் சார் பேசினாரு, நோ ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ, வை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பேசலாம். வெரி குட் ப்ரோ. ஓகே. எஸ் எஸ் சார் நோவா. எஸ் அப்ப அவருக்கு தான் ஓட்டு. வெரி குட். சீக்கிரமாக கை தட்டிடாத, நீங்க தான் வச்சு செய்ய போறோம். எஸ் சார், இதுக்கு முன்னே எத்தனையோ லீவ் கொடுத்துருக்காங்க சார். அதாவது நான் கட்சி பேர் சொல்கிறேன், பட் இதுக்கு முன்னாடி அம்மா எவ்வளோ இருந்தாலும் கட்சி பேர் வேணா இன்னும் சொல்லி நேம் சொல்லுங்க சார். பட் வந்து எக்ஸாம்பிள் இபிஎஸ் ஆகட்டும், இருக்காரு. எக்ஸாம்பிள் சிம்பிள் சொல்லுங்க சார். இந்த கோவிட் டைமில் அவர் வந்து எங்களுக்கு எல்லாரும் சார் ஆறு வாரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், அங்கேயே அவர் அப்படியே பிடிச்சிட்டார் சார். சூப்பர். இப்போ டிஎம்கே நல்லா சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார். பட் நீட் எடுத்துகிட்டு வந்ததே அவங்க தான் சார்.
இப்போ வந்து அவங்க போராடுறாங்க, எங்களால் முடியாது, எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. பட் எடுத்துகிட்டு வந்ததே அவங்க தான் சார் இல்லை. அதனால் இவங்கெல்லாம் வந்து சும்மா ஓட்டுக்கார் மட்டும்தான் சார் சொல்லுவாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் சார் இப்போ இருக்கிற ஷாருக் கான் அடுத்த ஹையஸ்ட் சேலரி வாங்குறது இவர் தான் சார். இதான் முக்கியமான விஷயம், அதிகமான சம்பளம் இல்லை சார். ஆனால் அவரோட கெரியரே விட்டுட்டு அவர் வர இது மாதிரி எனக்கு ஆக்டிங் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வந்து நானும் இது மாதிரி பாலிடிக்ஸில் ஈடுபட்டு மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். ஏன்னா அது வந்து வேறு யாருமே அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது. அவங்களோட கெரியரை விட்டுட்டு வந்து நான் இவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்றது வந்து யாராலும் சொல்ல முடியாது சார். பப்ளிக் எல்லாருமே இப்போ வந்து கண்டிப்பாக இவர் பண்ணுவார் அப்படின்ட்டு தான் ஏடிஎம் எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறவங்க இவர் வரட்டும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க சார். சூப்பர். இல்லை சார், இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. Anybody? Very good. What is your name? Pooja? Sri. Pooja Sri. Yes, please be loud. சார், ஃபர்ஸ்ட் வந்து தலைவர்கள் அப்படின்னாவே எனக்கு இந்த அரசியல்ல வந்து ஞாபகம் வந்து காமராஜர் மட்டும்தான். ஏன்னா ஸ்கூலுக்காக அப்படின்னு நிறைய பண்ணவர் அவர் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் கொண்டு வந்தது. இப்போ வந்து எல்லா குழந்தைங்களும் மதியம் காலையில சாப்பிட்றாங்கன்னா அவர் கொண்டு வந்ததுதான். அவரை தாண்டி எந்த ஒரு அரசியல் வந்தவங்களுமே வந்து பெருசா எதுவும் நல்லது பண்ணல. ஒருத்தவங்க வந்து நான் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க அதுக்குள்ள போறாங்க, அதுல அதை விட அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்னாலதான் வருவாங்க. என்னோட சிச்சுவேஷன் சுத்தமா படிக்க முடியாம நான் போய் நீட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஒரு நாள் கூட நான் படிக்காம ஃபுல்லா 1 month பெட் ரெஸ்ட்ல இருந்து நான் போய் நீட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அகைன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனா நான் நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம். பட் நான் இப்போ 12th சப்போஸ் 12th மார்க் அந்த மாதிரி மார்க் பேஸ் பண்ணி வந்தோம் அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம நம்ம சிச்சுவேஷனால நம்மளால ஒரு மார்க் கெயின் பண்ண முடியல அப்படின்னா அகைன் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நீட்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்மளோட சிச்சுவேஷனால இந்த வருஷம் என்னால முடியல, சரி நான் இன்னொரு வருஷம் ட்ரை பண்றேன் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சான்ஸா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீட் எனக்கு வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல படிக்கிற குழந்தைங்க எங்க இருந்தாலும் படிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எனக்கு இந்த பக்கம் இப்போ வந்து 2 days முன்னாடி கூட கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீட் வந்து சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேபி அப்கமிங் டேஸ்ல வந்து இன்னும் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். நான் வந்து பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி நான் பேச விரும்பல. இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்களா எங்க ஸ்கூல்ல வந்து நான் எந்த டீச்சர்ஸுமே எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் சொல்லி தரல, நானே கத்துக்கிட்டது தான் அப்படி. அதுதான் சார், நமக்கு கத்துக்கணும்னு விருப்பம் இருந்தா யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் படிப்பாங்க. செகண்ட் திங், இப்போ வந்து விஜய் நான் மென்ஷன் பண்ணல, இவங்க சொன்னனால நான் சொல்றேன். விஜயை விட அதிகமா சேலரி வாங்குறவர் கமலஹாசன், the most famous person in cine field னு சொல்லலாம். அவரும் இந்த மாதிரி தான் சார், நான் வந்து இதை விட்டுட்டு அரசியல் வரேன் வந்தேன். எஸ் இல்ல அது இவரை விட இல்ல, he was also getting a good decent salary, அதையும் விட்டுட்டு அவர் வந்தாரு அப்படி சொல்லுங்க. சோ எல்லாமே ஒரு விஷயம் பெனிஃபிட் இல்லாம ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை தேடி நம்ம போக மாட்டோம். இப்போ இருக்க பிராக்டிகல் சிச்சுவேஷன் அதுதான். மேபி அவருக்கு ஒருவேளை ஐடி ரைடு இந்த மாதிரி மேபி இருக்கலாம் சார். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இவருக்கும் மேபி இதுல பெனிஃபிட் இல்லைன்னா பதில் எடுத்துட்டு போகலாம். ரஜினிகாந்த் சார் வரணும் சார், அவர் எவ்வளவு பெரிய ஆள் சார், எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு அவருக்கு. சொல்லி ஒரு 10 days கூட இல்லை சார், ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை சார், தமிழ்நாட்டில் யாரு அரசியல் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களால பண்ண வேலை தான் சார். இல்லைன்னா anybody very good, give us a big
இன்னும் வேற ஏதாவது எனக்கு கருத்து என்னம்மா எந்திரிச்சா யூ the last before that row really I feel proud and happy about it. But still you should know about certain things. Who you have to elect at the same time when it's time you should get into the ground and do. Are you able to understand? நீ அரசியல் வரணும் அப்படி இப்படின்னு நான் இப்படியே நான் சொல்லலை. இப்போவே நீ வந்து உன்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ல எப்படி நீ வந்து இது பண்ணிக்கலாம்னா யுவாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வெர்டிகல்ஸ் நாம வச்சுருக்கோம். அந்த 5 வெர்டிகல்ஸில் வந்து சேர்னு இருக்கும். அப்புறம் ஸ்மார்ட் கிளப்பில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, தென் காலேஜ் ஓவரால் ஹெட்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குமே நான் தான் இன்சார்ஜ். ஐ எம் த ஹெட் ஆஃப் ஆல் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ், JKKN institutions. So once you perform well, when you do well, you will be elected as for these positions. So you can get seconds. The முதல் 20 seconds நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றோமோ அதான் ஓகே. And then KISS principle. KISS principle is nothing but keep it short and simple. ஒரு விஷயம் பேசணும்னா நச்சல் நம்ம பேசணும். அந்த இதுல வந்து நம்மளும் தெளிவா இருக்கணும். அடுத்தவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுக்கும் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் சேர்த்து குழப்பிடக்கூடாது. சரிங்களா? So before that I just one more thing. There are many leaders actually whom we just turn the pages, we will be able to get to know about those people. In that, let me just post some of the people who are really the need of the heart to know about them. Okay. How many of you just tell from your heart, sir, நான் ரொம்ப பயங்கரம் ஒரு அக்ரெசிவான கை, நமக்கு வந்து நம்ம தான் முன்னாடி ஃபஸ்ட்டு வெளியே இருக்கணும்ன்றதுனாலே வந்து என்கிட்ட நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து நான் சந்திச்சிருக்கிறேன். அது மக்களோட பொறாமையாகவும் இருக்கலாம், இல்லை என்னுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம். அது எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கு. So you need to know or you need to analyze about yourself. Just like that leadership skill அப்படிங்கறத விட first know about yourself. Second day or something after that try to call them in their name and particularly the pronunciation, how they used to do it in their mother tongue. They will understand. So I don't have a lot of friends actually. We cannot pronounce certain words, certain names of that particular word when it is in Dutch, German. So அவங்களோட இதுவே ஒரு மாதிரி சில சமயம் வித்தியாசமான ஒரு இதெல்லாம் இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட கேட்கணும் how I have to pronounce your word. இப்போ நீங்கள் லிங்க்டின் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ, லிங்க்டினில் வந்து நீங்கள் உங்களுடைய பேரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஒரு மைக் இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் இருக்கிற வந்து தென் யுவர் வாய்ஸ் இருக்கு. Have you seen that? ஸோ உங்களுக்கு லிங்க்டின் பற்றி ஒரு ட்ரைனிங் இருக்கும். லிங்க்டினில் நிறைய பாருங்கள். லிங்க்டினில் நிறைய உங்களுக்கு தேவையான இதில் வந்து நீங்கள் எப்பயுமே அப்டேட்ஸில் இருக்கணும். Only then you can get to know about what is happening in the world, what are the changes have to come, what are the new things which are about to come, all these things. Okay? When someone is talking, try to listen to them with their eyes. That is more important. When you talk to one person, look to their eyes and then speak. Are you able to understand? And top it all is listening. That is very, very important. And at the same time, sarcasm. Sarcasm அப்படின்றது நக்கல் நையாண்டி இது மட்டும் நிறைய வச்சுட்டாங்க. அது ரொம்ப சில பேருக்கு வந்து எரிச்சல் உண்டாக்கிடும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முடிவாயிடும். ரொம்ப நக்கல் நையாண்டி சில பேர் பயங்கர கலாய்க்கிறது, கிளாஸில் போட்டு ஒருத்தவங்க மனசை புண்படுத்துகிற அளவுக்குலாம் காயப்படுத்துறது. அது சர்காஸ்டிக் ஆட்டிடியூட் வந்து இட் இஸ் சம்திங் டேஞ்சரஸ் and what to say, it will bring a total relationship. Okay? So being a leader in the sense that it is important that you have to be fearless and you have to face problems. Are you able to understand? Now come up with one thing. Sir, நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை தான் நான் ஃபேஸ் பண்ணேன். Any one problem. Just think about it, I'll come to you. பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன் சார்.
ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன் சார். சார் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார், நான் தான் அவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணேன் சார். ஆனால் எங்கள் கூட மறுபடியும் வரும்போது நான் 8th நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். நாங்கள் 2 பேரும் தான் தனியாக இருப்போம். அதனால என்னவோ எனக்கு அவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கணும்னு தோணுச்சு. 8th நான் அவங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன் சார். 12th எங்கள் ஜுவாலஜி ஸ்டாஃபோட அக்கா பொண்ணு வந்து சேர்ந்தாங்க. இவங்க என்னன்னா ஜுவாலஜி சார் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து அந்த பொண்ணு கூட இருந்தாங்க. அந்த டைமில் இன்னொரு நியூ ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அவங்க கூட மோஸ்ட்லி யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு என்னன்னா தனியாக இருக்கவங்க யாருக்கையும், ஏன்னா நான் எப்படி தனியாக தான் இருப்பேன், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் எப்படி தனியாக தான் இருப்பேன், தனியாக தான் போவேன். அது என்னமோ தெரியல சார், நான் அப்படி தான் இருப்பேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் கரெக்டாக இருப்பேன், நான் தனியாக தான் இருப்பேன். அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். அவங்க வந்து என் கூட தான் எப்படி இருப்பாங்க. இவங்க வந்து சடனாக வந்து லீவ் ஆகிட்டாங்க. ஜுவாலஜி சார் அவங்க வந்து லீவ் ஆகிட்டாங்க. அப்போ வந்து அவங்க தனியாகிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கவும் அவங்களுக்கு வந்து ஒரே இதாக ஆரம்பிச்சு, இவன் என் கூட இருக்கவே மாட்டேன்றா அப்படின்னு. ஒரு தடவை நான் பண்ணாத தப்பா நான் பண்ணேன்னு சொல்லிடுறாங்க. பிரேக்ல ஒரே அரைக்காங்க சார் விட்டேன். ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் போனேன் எல்லாரும் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசி நாங்கள் ஆக்சுவலாக ஊரில் இல்லை சார். ஏன்னா எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒரே ஸ்கூலில், அவங்க அப்பா ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார். எங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இன்னொருத்தர் இருக்காரு. 3 பேரும் அவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க சார். அவங்க எங்கள் அப்பாவும் அவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்கூலில் சண்டை போட்டு நான் அருணை விட்டுட்டு ஒசூருக்கு போய் ஒரு வாரம் இருக்கேன் சார். எங்கள் அம்மா ஸ்கூலில் போட்டு நான் லீவ் போட்டு ஒரு வாரம் நான் வந்து எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி லீவ் போட்டேன். ஆனால் மொத்த ஸ்கூலுக்கு நான் ஒரே ஆளாக பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் எல்கேஜி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். நான் பண்ணாத தப்பா பண்ணிட்டேன்னு சொல்றாங்க சார். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஃப்ராங்கா சொல்லிடுறேன் சார், நான் பாய்ஸ் கிட்ட பேசக்கூடாது. நான் பாய்ஸ் கிட்ட பேசுறேன், நான் தப்பா கம்யூனிகேட் பண்றேன்னு சொல்லி என்னை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. என்னை வேணும்னே அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்ற ஒரே கோவம். நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன், பேசலாம்னு கூப்பிட்டேன். கண்டிப்பாக எனக்கு அவாய்ட் பண்ணவே எனக்கு கோவம் வந்து சார். ஒரே அதான் சார் ஒரு வாரம் அவனுக்கு ஒரு வாரம் கண்ணு ரெட் ஆயிடுச்சு. நானே அவங்க கிட்ட சாரி கேட்டு என்ன முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 12th முடிக்கிற வரைக்கும் நான் அவங்க கிட்ட பேசவே இல்லை. அவங்க வந்து பேசினாங்க சார், நான் அவாய்ட் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட மட்டுமா பேசுறேன். ஆனால் கடைசியில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டாங்க சார். 11th இந்த பிரச்சனை நடந்துச்சு. 12th பிரின்சிபல் சார் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அவங்க எங்கிட்ட போய் பேசவே மாட்டேங்கிறாங்க. பிரின்சிபல் சார் கிட்ட நீ ஹாய் பண்ண மட்டும் சொல்லுமா, அதை எப்படி பேசுறாங்களா, நீ அவங்க கூட வந்து க்ளோஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஹாய் பண்ண மட்டும் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் என் நம்பர், அவங்க நம்பர் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்போ வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் இல்லைன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவங்க தான். ஏன் இவ்வளோ ஒரு வன்மம் இவ்வளோ இது? சார் learn to forgive. மறப்போம், மன்னிப்போம். எந்த ஒரு விஷயமும் நான் மறக்கலைங்க சார். ஆனால் அவங்க மறக்கலைங்க சார். அவங்களுக்கு அந்த பொறாமை வந்து இன்னும் இருக்கு சார். நான் ரெடி சார். இப்போ கூட நான் வந்து எல்லாம் மறந்துட்டு நான் வந்து மறுபடியும் கூட இருக்கேன். ஆனால் இப்போ கூட நான் ரெடி சார். இப்போ உங்க கிடைக்கிறது இப்போ கூட நான் பேசுறேன். ஆனால் அவங்க அப்படி இல்லைங்க சார். அவங்க வந்து I can do it and I will do it. இந்த இதை வந்து நீங்க மனசுல என்னைக்குமே நினைச்சுக்கோங்க. Definitely you can make wonders in your life. Think positive. சரிங்களா? வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம், அதாவது சண்டை இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் மறந்துடுங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம மற்றவங்களை மறக்கிறோம், மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு ஹார்ட் இருக்கும். கண்டிப்பாக இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய த்ரோவெல்லாம் நிறைய பேர் செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஆனால் இருந்தாலும் ஒரு காலம் ஒரு கொஞ்ச நாள் இருந்தாலும் I just forget about things and then I used to speak to them spontaneously, immediately. And even though I have faced so many obstacles, hurdles, many betrayals and other things, in the long run, my life has been a little bit, what to say, very happy, joyful, and I enjoyed ecstatically, I should say, just because of one thing. We should forgive and forget about certain things. சில விஷயங்களை மறக்கிறது நல்லது. சில விஷயங்களை எவ்வளோ அளவுக்கு மன்னிக்க முடியுமோ அது மன்னிக்க
சரிங்களா? அதே தான் வந்து லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது லீடர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிரந்தர அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். If you want to become a great leader, this ideology is good for you. And if you want to have a happy life, think about this. What? Forgive and forget. Last. Okay. Many leaders. இப்போ புதுசா வந்திருக்கிற ஒரு லீடர் அவரையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Why not? அண்ணாமலை IPS, you didn't say about anything. ஏன் அவரை பத்தி எதுவும் பேசவே இல்லை நீங்க? No positive thought. Anybody? அண்ணாமலை IPS, sir. Yes. 3 lines. 3 lines. டக்கு short up. இப்போ அண்ணாமலை IPS இப்போ வந்து படிச்சிட்டு இருக்காரு சார். எங்க? She is an IPS. ஆனா அரசியல் வந்துட்டாரு. ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இதுக்கு போயிருக்காரு சார், அமெரிக்காவில் வந்து படிச்சுட்டு இருக்காரு சார். நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் படிச்சிருக்காரு. அவர் வந்து கருத்துக்கணும், அதெல்லாம் என்ன லீடர்லாம் இதுதான் இருக்கும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பண்ணணும், நான் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத மறுபடியும் போயிட்டு அவர் இருந்த பொசிஷனை விட்டுட்டு இன்னும் உள்ள வந்துட்டு அரசியல் வந்துட்டு அதுல வந்து இன்னும் நான் கத்துக்கிறேன். நான் வந்து அவ்வளோ அரசியல்வாதிலாம் இல்லை, நான் பேசிக்காக தான் இருக்கேன், நான் இது கத்துக்கணும், எப்படி இருக்கலாம் இருக்கணும், நான் கத்துக்கணும்னு இப்போ போய் அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு சார். எஸ், குட். ஏன்னா அண்ணாமலை நினைக்கிறேன் இந்த 2 பெஞ்ச் பயங்கரமா செஞ்சுங்க. என்னன்னு நீங்க சப்போர்ட் பண்ற பார்ட்டி சப்போர்ட் பண்ண பார்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டியை சப்போர்ட் பண்றதுனால இந்தியாவுக்கு எதுவும் ஓகே கிளியர். சொல்லுங்க. இதான் அண்ணாமலை யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஐடியா கிடையாது. பாலிடிக்ஸ்ல எது கிடையாது. ஓகே, சிட் டவுன். ஃபைன். Almost the end of the thing. Each and everybody have a niche. You see, if MGR எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, all these people in the internship மாதிரி அவங்கெல்லாம் வந்து வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டுக்கே இருந்தாங்க. The present CM 50 years before and then came. அவர் பையனா இருக்கட்டும், அவர் பையன்றதுனால உடனே இப்போ அவருக்கு ஒரு துணை முதல்வர், அவரை விட்டுருவோம். அடுத்த விஜய், அதுவும் விட்டுடலாம். மற்றவங்களை நீங்கள் ஒரு ஆளையும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கும் பொழுது அமிதாப் பச்சன் was a failure, but again he bounced back and then he came up back corrupt. அதுக்கப்புறமா வந்து கம்பெனி crorepati and other things. During Congress period he was as an MP. But still you need to know about this particular leadership qualities. What is that leadership quality is? Leadership அப்படினாலே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். A business tycoon is also a kind of leader in that particular thing. A political party leader is also a leader in that particular thing. So likewise you just see in this particular profession in cinema, downfall கீழ வந்து வீடெல்லாம் ஏறத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த இதுக்கெல்லாம் காரணம் வச்சாரோ எல்லாமே தோல்விக்கு பின்னாடி வர்றது. அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் கண்டினியூஸ் ஃபெயிலியர், தட் we call it as resilience. எப்படி ஒரு குதிரை கீழே விழுந்துச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சு நிற்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து எதையுமே வந்து எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியும், அதை கடந்து நம்மளால் வர முடியும். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அட் த சேம் டைம் ஸ்பீச் அப்படின்னாலே வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னாலே ஒரே ஒருத்தவர் தான். அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். ஏன்னா அவரை வந்து அவருடைய குருவாக இருக்கட்டும் அண்ணாமலை இருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் வந்து ஸ்பான்டேனியஸாக இம்ப்ராம்ப்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு டைம் வந்து 10:30 ஆயிடுச்சான் வரதுக்கு, மீட்டிங் வர்றதுக்கு 10:30. பீப்புள் ஆர் வெயிட்டிங் தேர் 10:30 PM நைட். இவர் வந்த உடனே அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், மை செகண்ட் லாங்குவேஜ் வாஸ் ஹிந்தி. நான் 9th தான் மாறிட்டது தமிழில். பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் ஐ ரெட் இன் தமிழ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஸ்பீச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்களை
மறக்காத இடவே எமக்கு உத்தேரு. இது எப்பயுமே வந்து டிஎம்கே காரங்களோட ஸ்பீச்சே ஒரு இதாக இருக்கு. அடுத்த ஸ்பான்டேனியஸாக பத்திரிகையாளர்களை கார்னர் பண்ணுறது, பத்திரிகையாளர்களுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் பண்ணுறது, தட் இஸ் சம்திங் அமேசிங். யாருமே கலைஞர் விடுதலை புலி பிரபாகரன் வந்து இறந்துட்டாதான் கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் நீ அந்த இதில் இருக்கிற, யூ நோ அபவுட் ஹூ இஸ் எல்ஜிபி லீடர் பிரபாகரன், இஸ்ன்ட் இட்? ஆஸ் ஆஃப் யூ, உங்கள் நாலேஜுக்கு அவர் இறந்துட்டாரா இல்லையா? இறந்துட்டாரா இல்லையா? இப்போ நீ லீடர்னா பிரசுக்கு நீ சொல்லும் போது என்ன சொல்லுவார்? அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்புறம் டக்கு உடனே அவர் சொன்னது வீரருக்கு சாவே இல்லை, அது செத்தானே இருக்கோ சாவலன்னு இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. Got it? And another person is Jayalalitha. Actually, I like what அந்த ஒரு எட்டு இருக்குல்ல, தனி ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஜெயலலிதா யூ கேன் நாட் டூ எனிதிங். அதில் வந்து எனக்கு வந்து அன்காம்ப்ரமைசபிள் இன் த சென்ஸ் யூ கேன் நாட் இமேஜின் தட் லேடி வாஸ் தேர் இன் த சென்ஸ். இப்போ நிறைய பேர் விஜய்க்கெல்லாம் ஓட்டு நிறைய பேர்லாம் போட்டீங்க, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. ஒருவேளை பின்னாடி முதல்வர் ஆனால் கூட அவர் எப்படி ஜெயலலிதா முன்பு எப்படி இருந்தார், அவர் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அந்த அம்மா. ஒரு சின்ன ஒரு லைட்டாக ட்ரைங் டு லீடுன்னு போட்டதுக்காகவே ஸ்கூல் பெஞ்சில் நிற்கிற மாதிரி உட்கார வச்சு ஒரு வலிக்கு அவரை ஆக்கி அனுப்பிச்சு விட்டாங்க. பட் அண்ட் அயன் லேடி ஆக்சுவலி டெஃபினெட்லி அதில் நோ காம்ப்ரமைஸ் இருந்தார். அர்னால்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அர்னால்டோட மூவிஸும் ரேம்போ மூவிஸ் எல்லாமே ஒரே டைம்ல வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் அர்னால்ட் பிகேம் வெரி ஃபேமஸ். ஹி பிகேம் கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஆக்சுவலி அவர் ஒரு கவர்னராக இருக்கும் போது ஒரு ஹோட்டலில் போய் திறக்கிறதுக்கு போது அந்த ஒரு திறந்து அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு ஒரு இதை வச்சுருந்தாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் வாழ்நாளில் இந்த ஹோட்டலுக்கு வரலாம், நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய பதவியெல்லாம் போன பிறகு திரும்ப அந்த ஹோட்டலில் போய் ஒரு நாள் தங்கலான்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாலும் சரி பண்ணால் இல்லை, ஹோட்டல் எல்லாமே ரூம்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு ரூமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு பாய் மாதிரி இருந்துச்சு, அங்கேயே படுத்தாரு. அந்த ஸ்டில் இருக்கு, நீங்கள் கூகுளில் பார்த்தீங்க. ஸோ லீடர்ஸ் அப்படின்னும் பொழுதும் ஒரு எமர்ஜிங் லீடர்ஸ்ன்னும் பொழுதும் நமக்கு பதவி இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பெருமைகளும் நமக்கு என்னென்னலாம் நமக்கு கிடைக்குதோ அது இல்லாதப்ப அதை தாங்கிட்டு அதுலேருந்து மீது வரணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். I will understand. Fine. And one more thing. Communication as leader, business tycoon, you must be very good in communication. The way you speak, the way you take up the conversation is more important. So when Indira Gandhi died, actually, the next one who was about to take was Prime Minister was Rajiv Gandhi. அவருக்கு இந்த கார்பரேட்டே பிடிக்காது. கார்பரேட் தான் எல்லாரையும் பிடிக்கிறாங்க. நம்ம நாட்டில் ஏழைகள் எல்லாரையுமே நசுக்கி அவங்க நல்ல பணம் முதலாளிகளாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்பானி எப்படியாவது நான் அப்பாயின்மெண்ட் போகணும். அப்பாயின்மெண்ட் அப்போ வந்து அந்த செக்ரட்டரி சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுவே தெரியாது. அவர் டைனிங் டேபிள்லேருந்து கை கழுவுறதுக்கு வாஷ் பேஷனுக்கு வருவார். அது ஒரு 2 minutes 3 minutes அதுதான் ஒரு அப்பாயின்மெண்ட்டு. அதுக்குள்ளார பேசிக்கோ, தயவுசெய்து அதனால அப்ரோச் பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் சொல்லியிருக்கேன். பேசுகிறார், குட் மார்னிங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, ஐ ஹாவ் டு கிவ் டேஷ் rupees to your mother. But unfortunately our honorable late prime minister, for example, இப்போ 10 லட்சம் கோடி கொடுக்க வேண்டியது அம்மாட்டேருந்து கொடுத்துருந்தாங்க. யாருக்கு கொடுக்கலாமா? நீ என்ன நினைப்பா அம்பானி? நீ இவ்வளோ நல்லா உடனே அதுக்குள்ளார அவங்களுக்கு வந்து 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான். Ambani's today's growth, you see. So business in the sense, if you want to become a business tycoon or something like that, that is very very important. ஆனால் ஒரு பிடிஎஸ் படிக்க வந்திருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்களை செய்யணும்னு தான் நீங்கள் அந்த ஒரு இலக்கோடு தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணி சிறக்கட்டும். பட் அட் த சேம் டைம் JKKN vision and mission has a lot of things to mold people, not like other colleges. And in particular, AI
அப்படின்றது அடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நிறைய விஷயத்தை டேக் ஓவர் பண்ணும்போது அப்போ நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய பேஷண்ட்ஸ் அணுகுமுறையும் அவங்கள கஸ்டமர்ஸை அவங்க எப்பயுமே உங்கள்கிட்ட வந்து பார்க்க முடியும்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ், வாட் இஸ் தட் கால்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். ஸோ I am a professional skills trainer actually, and I have been training people from schools, colleges, corporates, faculties. நம்ம காலேஜில் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே என்னுடைய 18 years I have been into this particular field and 5 years into corporate in that 18 years. And huge vast experience, right? I was there in Delhi and I was there in Mumbai, and I have also worked in taking care of the south zone actually. And now fortunately or unfortunately, because of God's grace, I am here, lucky to meet you all. The first session was really fantastic, and if you have anything you can just share. There is now then anything else? Anything? Was it okay? What the mark? Check. The last one thing. So Mr. Raman. Okay. Now take a note actually. Note regard. Character, and at last all these things it shapes your destiny. Okay, breathingla fine. Now the last girl actually, what you have written, please stand up and say. Talkative. Okay, very good. Okay, fantastic. Fine. Breathe here. Please come. Easy going? Calm. Okay. Last bench. Yes, last. Yes. Satama. Yes. Yes. அவ்வளவுதானா? லாஸ்ட் என்ன சொன்னீங்க? So now sit down. ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. உன்னை பத்தி நீயே வந்து மைனஸா நினைக்கக்கூடிய ஒரே வார்த்தை. Yes, that is dangerous habit. Please avoid it. தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இதை வேலையே வச்சுக்காதீங்க. ஒரு விஷயத்தை நினைச்சோன்னா அன்னைக்கு அப்பவே அது முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். சரியா? வெரி குட். நெக்ஸ்ட், ஓவர் திங்கிங். தட் இஸ் சம்திங் பேட். ஏன்னா ஒரு விஷயம்னா அவங்க இப்படி நினைச்சிருப்பாங்களோ, இவங்க இப்படி நினைச்சிருப்பாங்களோ, இல்லை தப்பா நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டீங்கன்னா தட் வில் பிகம் வித் ஆக்சுவலி லைக் இட் கிரியேட்ஸ் சம் ஆங்ஸைட்டி. அதெல்லாம் படிப்பீங்க அதுக்கப்புறமா. சரிங்களா? some psychological issues it will not speak. Okay, ஏதோ இருந்தாலும் போல்டா பேச கத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. சரிங்களா? So always don't think about what others may think. அதுதான் பிரச்சனை. அப்ப அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சாலே பிரச்சனை. Okay, anything else? Yes. Self confidence.